நமஸ்காரம். குரு வேலா பேசுகிறேன். கும்பராசி நேயர்கள் புரட்டாசி மாத பலன்கள். ராசி லக்னநாதன் வக்ரம் பெற்றிருக்கிறார் நவம்பர் வரை. ஆகவே கும்பராசி நேயர்களுக்கு தொழில் நடக்கும், வேலைகள் நடக்கும், பண வருவாய் ஏற்படும். ஆனால் பண வருவாய்க்கு தகுந்தார் போல் ஈக்குவலாக செலவும் ஏற்பட்டுவிடும். தனாதிபதி குரு சுகஸ்தானத்தில் விட்டிருப்பது பண ரீதியான தொந்தரவுகளை, பிரச்சனைகளை மேனேஜ் பண்ற அளவுக்கு கொடுத்துவிடும். 3 கூடைய செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் விட்டிருக்கிறார். அது என்ன செய்யும் என்றால், இளைய சகோதரன் மூலமாக நன்மை ஏற்படும். எழுத்துவதின் மூலமாக, டிராப்ட் நாலேஜின் மூலமாக, ஒரு அப்ளிகேஷன் போடுறதுனால, ஒரு கான்ட்ராக்ட் அப்ளிகேஷன் கும்பலக்ன நேயர்கள் போடும்போது அது இந்த நேரத்தில் பாஸ் ஆகிடும். சுகாதிபதி சுக்கிரன் 20ஆம் தேதி ஆட்சி அடைகிறார். மூல திரிகோண பலத்தில் அடைகிறார். அப்பொழுது வண்டி வாகனம் மூலமா நன்மையும், புது வண்டி வாங்குறது நன்மை ஏற்படுது, நிலத்தின் மூலமாக நன்மை ஏற்படுவது, தாயின் மூலமாக நன்மை ஏற்படுவது, இதெல்லாம் இந்த கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் நன்மை ஏற்படும். பஞ்சமாதிபதி 20ஆம் தேதி வரைக்கும், 20ஆம் தேதி அன்றைக்கு ஆட்சி உச்சமடைகிறார் புத பகவான். அட்டமத்தில் உச்சமாகும் புதன் பஞ்சமாதிபதி ஆகுவதால அதிர்ஷ்டத்தின் மூலமாக கும்பராசி நேயர்கள் இந்த மாதத்தை மூலம் பிரச்சனை இல்லாமல் தவிர்த்துக் கொள்ளலாம். 6 கூடிய சந்திரன் 3, 6, 11 வீட்டில் இருக்கும் போது பணத்தை தருவார். நேர் 7 கூடிய சூரியன் 8ல் இருப்பது வயோதிகர்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கும்பராசி நேயர்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. கும்ப லக்ன நேயர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் ராகுவும் இருதய சம்பந்தப்பட்ட நோயை அதிகப்படுத்துவார்கள். சோ பிரஷர், சுகர் இருப்பவர்கள், உடல் ரீதியான இருதய கோளாறு இருப்பவர்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் தங்களை டாக்டரிடம் சென்று அவருடைய அட்வைஸின் மூலமாக சரியான மருந்துள்ள அவர்கள் தொந்தரவுகளை ஏற்படுத்தாது. இல்லையே அவர்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய், ஹார்ட் அட்டாக் போன்றவை கும்பராசினியர்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் இந்த புரட்டாசி மாதம். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் 20ஆம் தேதி சுக்கிரன் ஆட்சி பெறுவது மிகுந்த நன்மை செய்யும். தெய்வ பலங்கிரகத்தின் மூலமாக கும்பராசினியர்கள் தன் தொந்தரவிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். 10 கூடைய செவ்வாய் பஞ்சமத்தில் விட்டிருப்பது தொழில் ரீதியான தொந்தரவுகளை அப்பப்போ தன் வீட்டுக்கு 8ல் மறையும் செவ்வாய் என்ன செய்வார் என்றால், தொழில் ரீதியான தொந்தரவுகளையும், கூட்டாளிகள் மூலமாக தொந்தரவும், வேலையாட்கள் சரியாக அமையாமல் வேலைக்கு தொந்தரவுகள் ஏற்படும், வேலை சரியாக நடக்காமல் வேலையில் மந்தகதி ஏற்படக்கூடியது கும்பராசிரியர்களுக்கு இப்ப ஏற்படுகிறது. வக்ர நிவர்த்திக்கு பின் தான் இவர்களுக்கு நவம்பர் 11க்கு மேல் வக்ர நிவர்த்தி ஆவார் சனி. அதன் பிறகு இவர்களுக்கு நன்மை ஏற்படும். கும்பராசினியர்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவு என்னவென்றால், வலக்கண்ணில் வயோதிகளுக்கு புரை ஏற்படும். இருதய சம்பந்தப்பட்ட நோய் இருந்தால் அதை சரி செய்து கொள்ள வேண்டிய காலம். மற்றபடி கும்பராசினியர்கள் இந்த மாதத்தை வெகு ஈஸியாக பூர்த்தி செய்து கொள்வார்கள்.